கனடாவின் ஒன்டாரியோ அரசாங்கம் புதிய மறுசுழற்சி விதிகளை குறைப்பதற்கு அல்லது தாமதப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது. இந்த விதிகள் நிறுவனங்கள் தங்கள் விற்கும் பேக்கேஜிங் மற்றும் பொருட்களை மறுசுழற்சி செய்வதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டன. ஆனால் புதிய முறை அதிக செலவுகளை ஏற்படுத்துவதாக நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. எனவே அரசாங்கம் இப்போது இலக்குகளை தாமதப்படுத்தவும் திட்டமிட்ட சில மாற்றங்களை ரத்து செய்யவும் தீர்மானிக்க உள்ளது. எனினும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் இந்த நடவடிக்கை மறுசுழற்சி முயற்சிகளை பாதிக்கும் என்று கூறுகின்றன. அரசாங்கத்தின் இந்த மாற்றம் அதிக கழிவுகள் குப்பை கிடங்குகளில் சேருவதை ஊக்குவிக்கும் எனவும் அவை எரிக்கப்படும் அபாயம் ஏற்படும் எனவும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் கருதுகின்றன. நிறுவனங்கள் குறைவாகவும் சிறப்பாகவும் பேக்கேஜிங் செய்ய குறித்த விதிகள் ஊக்குவிப்பதாகவும் தற்போது விதிகள் மாற்றப்படுவது மீண்டும் பழைய நிலைமைக்கு அவர்களை திரும்ப வைக்கும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். எனினும் குறித்த விதிகள் குழப்பமாகவும் அதிக செலவுகளை ஏற்படுத்துவதாகவும் இருப்பதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த விதி பல்வேறு குழுக்களால் நிர்வகிக்கப்படுவதால் இந்த சிக்கல் நிலவுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் நிறுவனங்கள் அதிகமாக மறுசுழற்சி செய்ய விரும்புவதாகவும் ஆனால் அதை திறம்பட செய்ய தற்போதைய அமைப்புக்கு திருத்தம் தேவை எனவும் அவர்கள் கூறுகின்றார்கள்.